இன்னொன்று மஞ்சனத்தி புராணம்னு ஒரு சாங் இருக்குது. ஆக்சுவலி தீக்குளுத்தி பாட்டில் கூட நீங்கள் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வார்த்தை மேலே இருக்கிற காதல் என்ன, அதோடைய அர்த்தம் என்ன? என்னுடைய எல்லா பழைய காதலிகள் தோழிகளுக்கும் நான் வச்சுக்க ஒரே பேர் மஞ்சனத்தி. மஞ்சனத்தி. அவ்வளோதான். ஓகே. மீனிங் அது ஒரு மெட்டஃபர். மெட்டஃபர். ஓகே. ஆமாம். அது நான் எல்லாத்துக்கும் தனித்தனி பேராக வைக்காமல் ஒரே பேராக மஞ்சனத்தின்னு வச்சுருக்கேன். அதான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். என்னோடய கதைகளில் அதிகமாக இருக்குது. என்னோடய ஷார்ட் ஸ்டோரிஸில், என்னோடய கவிதைகளில் அந்த பேர் அதிகமாக இருக்குது. அது என் வீடு, எங்கள் மனைவி எல்லாத்துக்குமே தெரியும். இவன் மஞ்சனத்தின்னு சொன்னால் அவனோட பழைய தோழியவையோ காதலியோ நினச்சிருக்கான்னு அர்த்தம். அது ஓகே, சூப்பர் சார். ஸோ தீக்குளுத்தி பற்றி பேசணும். ஸோ அந்த பாட்டுடைய அனுபவம், பிகாஸ் யூ சங் தட் இந்த மூவி இல்லையா? அண்ட் வி ஆல் நோ பயங்கரமாக சோல்ஃபுல்லாக யூ சாங் அண்ட் ஃபீச்சரும் ஆயிருப்பீங்க அந்த வீடியோவில். அந்த சாங்கோடைய ப்ராசஸ். ஃபஸ்ட் சார் சொன்னது வந்து, எனக்கு ஒரு பிரேக்கப் சாங் இருக்குது, இந்த மாதிரி சீனோட சுச்சுவேஷன் சொல்லி சொன்னார். நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே மாரி சார் படம் ஏதாவது மாடர்னாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டியூன் எடுத்து அனுப்பினேன். நம்ம எப்படி இதுக்கு வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னா, சார் டியூன் கேட்டார், நிவாஸ் இந்த டியூன்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் எடுத்து தூக்கி ஓரமாக வைங்க, ஸோ என்னோடய வேர்ல்டுக்குள்ளே கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு சார் வந்து அது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இட்ஸ் லேயர்ஸ் தான். யூ ஹேவ் ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், உங்களுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் ஒரு லேயராக அதை கடந்து உள்ளுணர்வு உள்ள அடியிலேருந்து நம்மக்கிட்ட ஒரு வேர்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு தீக்கொளுத்தின்னு நினைக்கிறேன்.